வணக்கம். மகாராஷ்டிரா அரசியல்ல இவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. தாதான்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய அஜித் பவார் ஒரு சாதாரண தொண்டனா ஆரம்பிச்சு இன்னைக்கு மகாராஷ்டிராவோட கிங் மேக்கர் வரைக்கும் உயர்ந்த அவருடைய அரசியல் பயணம் நிஜமாவே ஒரு த்ரில்லர் சினிமானே சொல்லலாம். சரத் பவாரோட அண்ணன் மகன் அஜித் பவார் பாரமத்தியில பிறந்தவர். 1982ல ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை மெம்பரா அரசியல்ல கால் பதிச்சாரு. அப்புறம் 1991ல புனே மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவர்னு படிப்படியா வளர்ந்தாரு. ஆனா அவரோட முதல் பெரிய தியாகம் என்ன தெரியுமா? தான் ஜெயிச்ச பாரமத்தி எம்பி பதவிய தன் சித்தப்பா சரத் பவார் தேசிய அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக தன் பதவியிலிருந்து விலகினாரு. இதுதான் அவரோட அரசியல் விசுவாசத்துக்கு முதல் சாட்சி. அஜித் பவார்னாலே ஒரு வேகம் தான். நிர்வாக திறமை, அதிரடி முடிவுகள், குறிப்பா பட்ஜெட் போடுறதுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. பாரமத்தி தொகுதியில தொடர்ந்து 8 முறை ஜெயிச்சு அந்த ஊரோட அசைக்க முடியாத அடையாளமா மாறினாரு அஜித் பவார். அவரோட அரசியல் பயணத்துல நிறைய திருப்பங்கள் இருக்கு. 2019ல தேவேந்திர பட்னவிஸ் கூட சேர்ந்து 80 மணி நேர ஆட்சியில் துணை முதல்வரா இருந்ததா இருக்கட்டும், அப்புறம் மகா விகாஸ் அகாதியில சேர்ந்ததா இருக்கட்டும், எல்லாமே அதிரடிதான். கடைசியில 2023ல தன் சித்தப்பாவை பிரிஞ்சு 41 எம்எல்ஏக்களோட வெளியே வந்து உண்மையான தேசியவாத காங்கிரஸ் நாகதான நிரூபிச்சு 6வது முறையா துணை முதல்வரா பதவி ஏத்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருந்தாரு. விமர்சனங்கள் இல்லாம இல்ல. நீர்ப்பாசனத்துறை ஊழல்னு இவரை பிரதமர் மோடியே விமர்சிச்சிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்ல அவரோடவே கூட்டணி வச்சாரு அஜித் பவார். அதுக்கப்புறம் அவர் மேல இருந்த கேஸ் எல்லாமே ஆதாரம் இல்லைன்னு முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல இது பெரிய விவாதத்தையே கிளப்பிச்சு. ஆனா இப்போ அவர் பயணிச்ச விமானம் விபத்திற்குள்ளானது ஒட்டுமொத்த அரசியலையும் ஒழுங்கி இருக்கு. அஜித் பவார் இப்போதைய மகாயுதி கூட்டணியில இருந்தாலும் அவரோட மனசு பழையபடி தன் குடும்பத்துக்கிட்டையும் மகா விகாஸ் அகாதி கிட்டையும் தான் இருக்குன்னு சஞ்சய் ராவத் பேசின சில நாட்களிலேயே இந்த விபத்து நடந்திருக்கு. மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. உச்சநீதிமன்ற மேற்பார்வையில விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க. ஒரு மாபெரும் அரசியல் சக்தியோட இந்த முடிவு விபத்தா, இல்ல இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் அரசியல் இருக்கா? உண்மை வெளிவந்தே ஆகணும்.